காலையிலம் சூரியனாய் மாலையிலம் தென்றலாய் சோலையிலம் கதிர்களாய் கற்கண்டாய் கனித்தமிழாய் காட்சி தருவன் தமிழ் அன்னைக்கு என் முதற்கண் வணக்கம். ஆதியிலும் பாதியிலும் மீதியிலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும் எங்கள் கலாம் ஐயா அவர்களுக்கு என் வீர வணக்கம். என் பெயர் சி. மாதிரி ஓவியா. நான் வேலூர் மண்டலம் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி பகிரதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒரு படகோட்டிக்கு மகனாக பிறந்தார். அவர் தனது சிறு வயதிலேயே தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து செய்தித்தாள்களை விற்பனை செய்துவிட்டு பள்ளிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் ஒரு சராசரி மாணவராக படித்து தொழில்நுட்பத்திலும் வான்வெளியிலும் சிறந்து விளங்கினார். பல்வேறு ஏவுகணைகளை உருவாக்கி போக்ரானில் அணு ஆயுத சோதனை நடத்தி இந்த உலகையை திரும்பி பார்க்க வைத்தார். இதனால் இவர் ஏவுகணைகளின் நாயகன் என்று அழைக்கப்பட்டார். சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படித்து தன் அறிவின் வழியில் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். அவரின் உயர்வுக்கு காரணமாக இருந்தது எது தெரியுமா? அவரிடம் இருந்த அன்பும் அன்பு சார்ந்த பண்பும் அறமும் அறம் சார்ந்த குணமும் வாய்மையும் வாய்மை சார்ந்த இனிமையும் இவைகள்தான் இவரின் உயர்வுக்கு காரணமாக இருந்தது. இட்டும்பை படுப்பர் இட்டும்பை படாதார். இந்த திருக்குறள் தான் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்த குறளாகும். காரணம், ஒருவருக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தால் துன்பமே ஓடிப்போகும். எனவே மாணவ செல்வங்களே, கனவு காணுங்கள். ஆனால் அது தூக்கத்தில் காணும் கனவாக இல்லாமல் உன்னை தூங்க விடாமல் செய்யும் லட்சிய கனவாக அது இருக்க வேண்டும் என்று நம் மாணவர்களுக்கு லட்சிய விதையை விதைத்தவர் எங்கள் கலாம் ஐயா அவர்கள். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் போதுதான் அவன் புத்திசாலி ஆகிறான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் போதுதான் அவன் முட்டாளாகிறான். அது மட்டுமல்ல, நீ நடந்து போக பாதை இல்லையே என கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே பாதையாய்விடும். உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் எழுது வாழ்ந்து காட்டியவர் எங்கள் கலாம் ஐயா அவர்கள். மாணவர்கள் பட்டமாய் பறப்பதற்கும் படித்து பட்டம் வாங்குவதற்கும் நூலாக இருந்தவர் எங்கள் கலாம் ஐயா அவர்கள் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். கலாம் ஐயா அவர்களே, பல விதைகளை விதைத்து நீங்கள் மட்டும் உறங்கிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் விதைத்த விதை உறங்கவில்லையே. பல மரங்களை நட்டு நீங்கள் மட்டும் மறைந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் நட்ட மரம் காற்று வீச மறக்கவில்லையே. அதனால் உங்களை நினைத்தால் எதையும் சாதிக்கலாம், அறிவை கற்கலாம், எழுச்சி பெருகலாம், தவிர்கள் தவிர்க்கலாம், உயர்வுகள் கிடைக்கலாம். அதனால் கலாம் என்ற சொல் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாத வார்த்தை, பிரிந்து செல்லாத வாக்கியம். எனவே மாணவ செல்வங்களே, பொருள் நமக்கு தேவையில்லை, சொத்து நமக்கு தேவையில்லை, அழகு நமக்கு தேவையில்லை, ஆனால் கல்வி நமக்கு தேவை. அந்த கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க கலாம் ஐயா அவர்களைப் போல் அறிவு நமக்கு தேவை என்று கூறி பேச வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.